ச்சே, இந்த மென்னோட லைஃபு ரொம்ப சிம்பிளுங்க. லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாலும், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த வீக்கெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, விளையாட தெரியுதோ இல்லையோ, பசங்களோட சேர்ந்து இந்த கிரிக்கெட் விளையாடுறப்ப மனசில் இருக்க எல்லா கவலையும் மறந்துட்டு தான் விளையாடுவோம். அந்த கவலையோடு சேர்த்து முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் நம்ம மறந்துடுறோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். பொதுவாக நம்மளாம் கிரவுண்டு போயிட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தால் பேடை கட்டிக்கிட்டு பேட்டை எடுத்துக்கிட்டு இறங்கிடுறது, இல்லை ஒரு பவுலராக இருந்தால் பாலை எடுத்துக்கிட்டு பவுலிங் போடுறதுக்கு உள்ளே கிளம்பிடுறது. இதை தான் பண்ணுவோம். பட் நிறையா பேர் இந்த ஸ்ட்ரெச்சஸ் வார்ம் அப்ங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக மறந்துடுவீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? வாரம் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு வீக்கெண்ட் அப்போ பாலே அவுட் ஆயிட்டீங்கன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இப்பெல்லாம் நல்லா விளையாட முடியும். பட் ஒரு ஏஜ் ஆக ஆக உங்களோட முட்டி வலி, உங்களோட முதுகு வலி, இதனால நிறைய பேர்னால விளையாட முடியாமல் வெளியே உட்காந்து வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பீங்க. அப்போ ஃபீல் பண்ண மாட்டீங்களா? அதுக்காக தான் இந்த மேட்சுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுறதும் மேட்சுக்கு அப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் சொல்கிறேன். ப்ராப்பராக இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் வர பெயின் இல்லைனா இந்த இன்ஜுரி இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணவும் முடியும். முக்கியமாக உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். சொல்ல முடியாது, ஃபியூச்சரில் நீங்கள் இந்தியன் டீம் ஆனாலும் ஆடுவீங்க. ஸோ இந்த வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங் பண்ணாமல் நானும் பிளேயர் தான் சொல்லி டிம்கி கொடுத்துட்டு இருக்க உங்கள் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.